அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகா கணபதி உபாசனை முறையும் மந்திர முறையும் மற்றும் எந்திர முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகா கணபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர்லேயே மூத்த கணபதியாக இருப்பவர் மகா கணபதி, உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு கணபதிகள் இருக்காங்க. இதில் முக்கியமாக உள்ளவது மகா கணபதி தான். இந்த மகா கணபதியோட உபாசனை எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகிலே அவங்க கிட்டாத செல்வமும் கிடையாது. அதே மாதிரி அவங்க நினச்ச காரியங்கள் அவங்கள கைகூடும். இந்த காரியத்தில் தடை அப்படிங்கிறத வரவே வராது. எப்போன்னு இல்லை, எப்போவுமே ஒரு தடை அப்படிங்கிறது வரவே வராது. அது மட்டும் இல்லை, இந்த மகா கணபதி எந்திரம், இந்த பூஜை முறைகளை தொடர்ந்து செய்வதனால வீட்டில் உள்ள பிணிகள் நீங்கும். வீட்டில் உள்ளவங்க ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த சண்டை சச்சரவு போட்டுக்க மாட்டாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. ஒரு பாசம் நேசம் எல்லாம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைப்பா, இந்த மகா கணபதியோட உபாசனையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, மறைமுகமாக நிறையாவே உள்ளது. அதை எப்படி சொல்கிறதுனா, உபாசனை எடுத்து பார்த்தவங்களுக்கு அதோட பலன்கள் கிடைக்கும். நீங்கள் மகா கணபதி உபாசனை எடுக்கணும் ஆசைப்படுறவங்க, மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு வளர்பிறை நாள் புதன்கிழமை அன்று நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எந்திரத்தை எழுதி செப்பு தகட்டில் எழுதி அதுக்கு சாபங்கள் போக்கணும். சாபம் போக்கி அந்த எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரம் ஓதணும். அதற்கு பிறகு நான் கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 விதம்னு தொடர்ந்து 48 நாள் விரதம் இருந்து தான் கண்டிப்பாக செய்யணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த தீட்டு காலங்களில் அதை பயன்படுத்தாதீங்க, மற்ற நாளில் பயன்படுத்திக்கிங்க. அந்த பூஜை பொருட்களை படையலாக என்னென்ன வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு பிடிச்ச அவுள் பொறி கடலை வைங்க, லட்டு, ஜாங்கிரி, பூவந்தி, இனிப்பு ஐட்டங்கள் அதிகமாக வைங்க. தொடர்ந்து வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் விருப்பம். நீங்கள் தொடர்ந்து உங்களால் வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லை வைக்க முடியலை அப்படின்னா முதல் நாளும் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கும் 48ஆவது நாள் நீங்கள் முடிப்பீங்கள்ல, அன்றைக்கும் முடிச்சு வைங்க. அப்போ மட்டும் வச்சிங்கன்னா போதும். நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது உங்களால் பொங்கல் வைக்க முடிஞ்சால் பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் வணங்கினதுக்கு அப்புறம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வேலை செய்யும். அதே போல் இந்த மந்திரம் சொல்கிற நாட்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. மது அருந்தி விட்டு மாமிசம் சாப்பிட்டுட்டுலாம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது வேலை செய்யாதுப்பா, கண்டிப்பாக வேலை செய்யவே செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதாவது யாராவது அன்னதானம் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒருத்தவங்க மனசார யாரோ பசிக்குது அப்படின்னு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவோ வாங்கி கொடுத்தீங்கனாலே போதுமானது தான். நீங்கள் எந்த மந்திரம் இல்லை, எந்த மந்திரத்தையுமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த எந்திரம் உங்களுக்கு எழுத தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எந்திரத்தை நம்மக்கிட்டேயே எழுதி வாங்கிக்கலாம். இந்த மகா கணபதி எந்திரம் மட்டும் இல்லைப்பா, உச்சிஷ்ட கணபதி எந்திரம், செல்வ கணபதி, யோக கணபதி, சொர்ண கணபதின்னு அனைத்து வகையான விநாயகர் எந்திரமும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். காளி எந்திரம் வாங்கிக்கலாம், கருப்பர் எந்திரம் அனைத்துமே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். மைமுறைகள்னு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மைமுறைகளுமே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். மகா கணபதி உபாசனை எடுக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சிக்குங்க. விடியற் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், பலன் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட குறிப்பாக்கக்கூடிய மை முறைகளும் வாங்கிக்கலாம், அதுக்கான எந்திர முறைகளும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதேனும் தெய்வ உபாசனை எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கூட நம்மளை தொடர்பு கொண்டு உபாசனை முறைகளை நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் குலதெய்வமே என்னென்னு தெரியாமலாம் நம்மகிட்ட சில பேர் தொடர்பு கொள்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம அதை பார்த்து சொல்லலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சில பேர் குலதெய்வம் உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை தொடர்பு கொண்டு அதற்கான பூஜை முறைகள், எந்திரம், மை முறைகளை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாந்திரிக பொருட்கள் வேணும்னாலும் நீங்கள் கீழே உள்ள கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.